Hello friends, welcome to our channel Learn and Teach with Arun. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைத்தான் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் போயிட்டு பைத்தான் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ பைத்தான் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பைத்தானுடைய இந்த python.org அந்த போர்ட்டல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதில் போயிட்டிங்கன்னா ஸோ இந்த போர்ட்டல் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இதில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட்ஸ் இருக்கு இல்லையா, டவுன்லோட்ஸில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா பைத்தானுடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னவோ அது உங்களுக்கு காமிக்கும். ஸோ பைத்தானுடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து பைத்தான் 3.9.5 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதே போல் வந்து இது 3.9+ அப்படிங்கிறது விண்டோஸ் 7 அல்லது அதுக்கு முன்னாடி வந்த ஓஎஸுக்கு கம்பேட்டிபிளாக இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ உங்கள் லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரில் வந்து விண்டோஸ் 7 அல்லது அதுக்கு முன்னாடி உள்ள ஓஎஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஓல்டர் வெர்ஷன்ஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? ஸோ நான் வந்து விண்டோஸ் 64 ஓஎஸ் தான் விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் வந்து இந்த பைத்தான் 3.9.5 இருக்கு இல்லையா, அதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஃபைல் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்தோம்னா அது சேவ் ஆகிடும். சரிங்களா? ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் இதை கேன்சல் பண்ணிவிட்டு ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறது இங்கே இருக்கும் இல்லையா, டவுன்லோட்ஸில் இருக்கும். ஸோ இங்கே போனீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணால் இன்ஸ்டால் நவ் அப்படின்னு சொல்லி கேட்கும். சரிங்களா? இது இன்ஸ்டால் நவ்வில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ட்ரைவில் எந்த ஃபோல்டரில் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். வேணும்னா நம்ம அந்த ஃபோல்டரை மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷனில் போய்ட்டு வேறு லொக்கேஷனில் நம்ம டவுன்லோட் பண்ணணும் அல்லது இன்ஸ்டால் பண்ணோம்னா அங்கே போய்ட்டு பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா இட் இன்க்ளூட்ஸ் IDLE அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். பைத்தானுக்கு ஒன்றான ஓன் IDLE வந்து ஒன்று இன்ஸ்டால் ஆகும். அதுபோல் பிப் அண்டு டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் வந்து இன்ஸ்டால் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வேணும்னா நீங்கள் வந்து இந்த ஆட் பைத்தான் 3.9 பாத் வந்து பாத் என்விரான்மெண்ட் வேரியபிள் வந்து செட் பண்ணோம் அப்படின்னா ஆட் பைத்தான் 3.9 பாத் அப்படின்னு சொல்லி செக் பாக்ஸ் வந்து இது பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதை பண்ணிவிட்டு இன்ஸ்டால் நவ் கொடுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷம் ஆகும், 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் ஆகும். சரிங்களா? ஸோ இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு பைத்தான் இன்டர்பிரிட்டர் கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். அதே போல் பைத்தானுக்கு உண்டான ஒரு IDLE இருக்குது, இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம ப்ரோக்ராம்ஸ் வந்து டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அது மாதிரி அதில் வந்து கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த பைத்தானில் இருக்கக்கூடிய IDE வேணும் அப்படின்னா அதை தவிர அனகொண்டா என்விரான்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜூபிட்டர் நோட் புக் இருக்குது, ஸ்பைடர் இருக்குது, எக்லிப்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி IDEலாம் யூஸ் பண்ணி நம்ம பைத்தானில் வந்து ஒர்க் பண்ணலாம். அதே போல் ஜெட் பிரெயின்ஸோடைய பைச்சாம் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டு ஃபார் பைத்தான். ஸோ இது வந்து இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது வந்து பைத்தான்லேயே இருக்கக்கூடிய IDLE இருக்கும். சரிங்களா? ஸோ அதிலே ஓன் IDE இருக்கும், அதிலே நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இல்லை அது எனக்கு வேண்டாம், அது பத்தலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அந்த பைச்சாமில் இருக்கக்கூடிய ஜெட் பிரெயின்ஸோடைய பைச்சாம் வந்து IDE வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அல்லது அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி அனகொண்டா இருக்கு இல்லையா, அனகொண்டா டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கிற ஜூபிட்டர் நோட் புக்கு, ஸ்பைடர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு IDE யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ பைத்தான் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு, செட்டப் வாஸ் சக்ஸஸ்ஃபுல். சரிங்களா? ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க அல்லது மினிமைஸ் பண்ணிக்கோங்க. ரைட்? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா ஸ்டார்ட் மெனுவில் போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பைத்தானில் இருக்கு பாருங்கள், பைத்தான் 3.9 நியூ அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்கள். ஆல்ரெடி 3.8 வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து 3.9.5 இல்லையா நம்ம இன்ஸ்டால் பண்ணது. ஸோ அந்த வெர்ஷன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா IDLE இருக்குது இல்லையா, இது வந்து உங்களுக்கு இந்த IDE மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கு கன்சோல் வேணும்னா பைத்தான் 3.9 64 இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணாலும் கன்சோல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த கன்சோல் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வரும். சரிங்களா? இப்போ நான் ஆல்ரெடி வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கோம் கன்சோலில் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது சாம்பிள் சொல்லி காமிச்சிருக்கேன். சரிங்களா? பிரிண்ட்டு வெல்கம்
இந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த மெசேஜ் பிரிண்ட் ஆகும், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணி காமிச்சிருப்போம். ஸோ இது வந்து பைத்தான் கன்சோலில் ஒர்க் பண்ணுறக்கூடிய மெத்தட். இதிலே வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே இன்னொரு மெனு இருந்தது இல்லையா? ஸோ பைத்தானில் பைத்தான் 3.9 வந்து ஐடிஎல்இ இருக்கு இல்லையா? அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா என்னது சிமிலர் இது தான். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராமாக டைப் பண்ணி அதை நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னாலும் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபைலில் போய்ட்டு நியூ ஃபைல் கொடுத்து டைப் பண்ணி ப்ரோக்ராம் டைப் பண்ணிக்கிட்டு அதை இங்கே வச்சு ரன் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நியூ ஃபைல் கொடுங்க. ஸோ இதில் வந்து பிரிண்ட்டு this is my sample program. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஸ்ட்ரிங்கை டிஸ்பிளே பண்ணுறோன்னு வச்சுப்போம். இன்புட் வந்து ஒரு பேரை வந்து இன்புட்டாக வாங்கணும். அந்த வாங்கின பேரை வந்து டிஸ்பிளே பண்ணணும்னு வச்சுப்போம். ஸோ அதை எப்படி பண்ணலாம், பிரிண்ட்டு இன்புட்டு enter your name. ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா ஒரு enter your name அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு நேம் வந்து என்ட்ரி பண்ணிங்கன்னா அந்த நேமை டிஸ்பிளே பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி. ஸோ இது ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம்னு வச்சுப்போம். ஸோ இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் ஏதாவது ஒரு லொக்கேஷனில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சரியா? ஸோ நான் வந்து my.py அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணி வச்சுக்கிறேன்னு வச்சுப்போம். சரிங்களா? ஸோ அதே நேமில் ஆல்ரெடி இருக்கிறதுனால அது நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். சரியா? ஸோ இப்போ ரன் பண்ணணும் அப்படின்னா இங்கே ரன் மாடியூல் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ திஸ் இஸ் சாம்பிள் ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் என்டர் யுவர் நேம் அப்படின்னு சொல்லி கேட்குது. சரியா? நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ அதை அப்படியே டிஸ்பிளே பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு உண்டான மெத்தட். ஸோ இது வந்து ஐடிஎல்இ ஷெல்லுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம டைப் பண்ணி வச்சு இந்த ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, இங்கே இருக்கு இல்லையா, இது சரி இன்னொரு எக்ஸாம்பிள் இதிலே பார்ப்போம். சரிங்களா? சரி ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 10 வரைக்கும் நம்ம ஒரு சீக்வன்ஸ் நம்பர் வந்து டிஸ்பிளே பண்ணணும்னு வச்சுப்போம். அது ஃபார் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஃபார் ஐ இன் ரேஞ்ச். எகெயின் இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட்டு வைல் ஸ்டேட்மெண்ட்லாம் திரும்ப பார்க்கலாம். சரிங்களா? நான் வந்து சாம்பிளுக்காக இதை வந்து ஒரு ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பிரிண்ட்டு ஐ. ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ 1 to 10. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே 1 to 9 வரைக்கும் டிஸ்பிளே ஆகும். 1 to 9 வரைக்கும் டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ரேஞ்ச் வந்து 10 அப்படின்னா 9 வரைக்கும் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? ஸோ இதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு இங்கேருந்து ரன் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து ரன் பண்ணுவோம். பார்த்து செட் ஆகலன்னு நினைக்கிறேன். ரன் மாடியூல் கொடுங்க. ஸோ என்டர் யுவர் நேம். இங்கே என்ன வருது பாருங்க, திஸ் இஸ் சாம்பிள் ப்ரோக்ராம். இல்லை கொடுத்துருந்தோம் இல்லையா, திஸ் இஸ் சாம்பிள் ப்ரோக்ராமு. அதுக்கப்புறம் என்டர் யுவர் நேம்னு சொல்லி கேட்குது. நம்ம வந்து நேம் அடிக்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக நேம் டிஸ்பிளே பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன சொன்னோம், இந்த ஐ வந்து 1லேருந்து 9 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னோம். ஸோ அதான் இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது மாதிரி சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதில் இருக்க ஐடிஎல்இ ஷெல் யூஸ் பண்ணி நம்ம சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ் வந்து டைப் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதை தவிர நம்ம வந்து பைச்சாம் அல்லது அனகோண்டா டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கிற ஜூபிட்டர் நோட் புக்கு, ஸ்பைடர்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடி யூஸ் பண்ணி நம்ம பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் வந்து டெவலப் பண்ணலாம், ப்ரோக்ராம்ஸ் வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.